இங்க ஒரு பொண்ணுக்கு நடுக்காட்டுல நிக்கும்போது திடீர்னு பின்னாடி ஏதோ பயங்கரமா வர்ற மாதிரி தோணுது. என்னன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்திலேயே அங்க ஒரு பெரிய வெள்ளம் பாஞ்சு வருது. அதை பார்த்த உடனே சடனா அவளோட தம்பியை கூட்டிட்டு வேகமா ஓடுறா. பக்கத்துல இருந்த மரத்துல அவளோட தம்பியை ஏத்தி விட்டுட்டு அவளும் அந்த மரத்துல ஏறி தப்பிச்சிடுறான். அந்த டைம்ல சிட்டிலையும் ஒரு பெரிய சுனாமி வந்து தாக்குது. அதை பார்த்த மக்களே எல்லாரும் பயத்துல அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. அப்போ ஒரு பொண்ணு அதை பார்த்து பயந்து அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறா. ஆனா அந்த சுனாமி அவளையும் அப்படியே அடிச்சிட்டு போயிடுது. அங்க இருந்த மக்கள் எல்லாரும் டாப் ஃப்ளோருக்கு வேகமா ஓடுறாங்க. ஆக்சுவலா இந்த அழிவுகள் எல்லாம் உலகத்தை அழிக்கிறதுக்காக ஏலியன் செய்த வேலை தான். அதோட நிறுத்தாம அடுத்த கட்டமா ஒரு கொடிய வைரஸை பறவைங்க மேல பரப்பி விடுறாங்க. இதனால லட்சக்கணக்கான மக்கள் திடீர்னு ஒரே நாள்ல இறந்தும் போயிடுறாங்க. அதுல அந்த பொண்ணோட அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. இதனால அவங்க அப்பா அவரோட 2 குழந்தைங்களையும் கூட்டிட்டு அங்க இருந்த அகதிகள் முகாமுக்கு போறாரு. அங்க அவரோட பொண்ணு கையில ஒரு கன்னை கொடுத்து இந்த சிச்சுவேஷன்ல எப்பவும் எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்றாரு. அடுத்த நாள் அங்க ஆர்மில இருந்து வர்றோம்னு நிறைய பேர் அங்க வர்றாங்க. அவங்க அந்த பீப்புள்ஸை பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போறதா சொல்றாங்க. அதை கேட்ட மக்கள் எல்லாரும் பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறாங்க. ஆனா அங்க ஒரே ஒரு ஸ்கூல் பஸ் மட்டும் தான் இருந்துச்சு. சோ குழந்தைங்களை மட்டும் முதல்ல அனுப்பி வைக்கிறதா முடிவு பண்றாங்க. இதனால அவளோட தம்பியை மட்டும் அந்த பஸ்ல அனுப்பி வைக்க போறாங்க. எல்லாரும் பஸ்ல ஏறி பஸ் கிளம்புற டைம்ல அந்த பொண்ணோட தம்பி அவனோட டெடி பியரை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், எனக்கு அது கண்டிப்பா வேணும்னு அடம் பிடிக்கிறான். உடனே அவ வேகமா இறங்கி ஓடி அந்த டெடி பியரை எடுத்துட்டு வர்றதுக்குள்ள பஸ் அங்க இருந்து கிளம்பிடுது. அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாம தன்னோட அப்பாவை பார்க்கலாம்னு அந்த முகாமுக்குள்ளேயே திரும்ப போறான். அங்க அந்த சோல்ஜர்ஸ் எல்லாரையும் கூட்டி ஒரே ரூம்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு ஏதோ தப்பா பட அங்க என்ன நடக்குதுன்னு ரகசியமா மறைஞ்சு இருந்து பாக்குறான். அப்போ சோல்ஜர்ஸோட லீடர் அங்க இருந்தவங்க கிட்ட ஏலியன்ஸோட அடுத்த அட்டாக்ல ஹியூமன்ஸோட பாடியில புகுந்து அழிவை ஏற்படுத்த போறாங்க. சோ உங்களுக்குள்ள ஏலியன்ஸ் இருக்காங்களான்னு செக் பண்ண அங்க இருக்கிற மிஷின்ல ஸ்கேன் பண்ணணும்னு சொல்றான். இதனால அவங்க அந்த சோல்ஜரை எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. பதிலுக்கு அங்க இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் அவங்கள துப்பாக்கியால சுட்டுட்டு அங்க இருந்து அந்த ஆர்மி டீம் போயிடுது. அவ உள்ள வந்து பார்க்கும்போது அவளோட அப்பா இறந்து போய் இருந்தாரு. இதனால பயங்கர கோபத்துல எனிமிஸை அழிக்கணும்னு முடிவு பண்ணி அப்பாவோட கன்னை எடுத்துட்டு போறான். ஹைவேல வந்து பார்க்கும்போது அங்க நிறைய பேர் இறந்து போய் இருந்தாங்க. அப்போ திடீர்னு அவளோட கால்லையும் ஒரு புல்லட் இறங்கிருது. இதனால அவ அங்கேயே மயக்கமாயிடுறா. கண்ணை திறந்து பார்க்கும்போது அவளோட கால்ல யாரோ கட்டுப்போட்டு பாதுகாப்பான இடத்துல வச்சிருக்காங்க. எதிர்ச்சியா ரோட்ல போன ஒருத்தன் தான் இவன் மயங்கி கிடக்கிறத பார்த்து அவளை காப்பாத்தி வீட்டுல கொண்டு வச்சிருப்பான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து கன்னை வச்சு ட்ரைனிங் எடுத்து எனிமிஸை அழிக்கிறாங்க.